கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நமக்கு ஆவியானவர் கண்டிப்பா தேவை. இங்க இயேசு அவர் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் அவரு. அவருக்கே இங்க ஆவியானவர் தேவைப்படுது. ஆவியானவர் இருந்தா தான் நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இயேசுவுக்கே புறாவை போல ஆவியானவர் இங்க இறங்கியிருக்கார். இங்க அநேகருக்கு ஆவியானவர் எதுக்கு வேணும் அப்படின்றதே தெரியல. ஞானஸ்தானம் இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு அற்புதமாய் மாறும். ஆவியானவர் இருந்தா தான் நம்ம ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவர் இருந்தா தான் நமக்கு எல்லாத்தையும் உணர்த்தப்படுவது. இது தப்பு, இது கரெக்ட்டு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளோட ஆத்துமா எப்பயுமே நமக்கு என்ன சொல்லணும்னா, நம்மளோட சுயத்தின்படி நமக்கு பேசும். ஆனா ஆவியானவர் அதில் ஊற்றப்பட்டு இருக்கும்போது, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது, அவர் அவரோட சித்தத்தின்படி நடத்துவார். இங்க இயேசுவுக்கே அது தேவைப்பட்டது. ஆவியானவர் சித்தத்தினால் நடத்தப்பட்டனால தான் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தாரு. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டாரு. ஆவியானவர் நடத்தப்படுதல் இருந்தா மாத்திரம் தான் நம்மனால இந்த உலகத்துல நம்மனால சர்வே பண்ண முடியும். ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ஆவியானவர் எதுக்கு? ஆவியானவர் இருந்தா தான் நம்ம வாழ முடியுமா? அப்படி என்பதை நீங்க கேட்காதீங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இருந்தா தான் நம்மனால வாழவே முடியும். இங்க மரியாள் மேல ஆவியானவர் ஊற்றனால தான் அவங்க கிட்ட இயேசு பிறக்கிறாரு. அப்ப ஆவியானவர் இருந்தா தான் இங்க நமக்குள்ள இயேசுவானவரே இருப்பாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். இது 3மே நமக்கு தேவை. ஆவியானவர் கண்டிப்பா நமக்கு தேவை. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசப்பா கிட்ட கேளுங்க. எங்களுக்கு ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை ஆவியானவர் கொண்டு நிரப்புவார். இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.